கோவையின் அடையாளம் என்று கூறப்படும் கௌசிகா நதியை மீட்டெடுக்கும் முயற்சியில் இறங்கிய ரோட்டரி சங்கத்தின் முதல் வெற்றி. நதியின் 20 கிலோமீட்டர் தூரம் அளவீடு செய்யப்பட்டதாக ரோட்டரியின் சுந்தரவடிவேலு தெரிவித்துள்ளார். கோவையில் அழிந்து வருகின்ற நீர்நிலைகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் ரோட்டரி கிளப் 3201 செயல்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கௌசிகா நதியை உயிர்ப்பிக்கும் வகையில் திட்ட மதிப்பீடுகள் செய்யப்பட்டு 160 கோடி ரூபாய் செலவில் ரோட்டரி மாவட்டம் 3201 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் சுந்தரவடிவேலு முன்னிலையில் கௌசிகா நீர் கரங்கள் அமைப்புடன் இணைந்து நில அளவீடு செய்யும் பணி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி துவங்கப்பட்டது. காட்டு பண்ணாரி அம்மன் கோவில் பகுதியில் இருந்து தேவம்பாளையம் வரை சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு நில அளவீடு பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. 3 கட்டங்களாக நில அளவீடு பணிகள் பிரிக்கப்பட்டு இப்பணிகள் தற்போது நிறைவு பெற்றுள்ளதாகவும் அதன் விவரங்கள் அடங்கிய புத்தகத்தை இன்று கோவை பந்தயசாலையில் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் சுந்தரவடிவேலு வெளியிட்டார். இதனை இணை ஆளுநர் கவிதா கோபாலகிருஷ்ணன், ரோட்டரியின் மகேந்திரன் மற்றும் வனிதா மகேந்திரன் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து அனைவரது மத்தியிலும் பேசிய சுந்தரவடிவேலு கூறியதாவது: கௌசிகா நதி கரைபுரண்டு ஓடும் காலம் நெருங்கி வருகிறது. இந்த நதி நீர்வழி தடத்தை மீட்டு உருவாக்குவதில் கௌசிகா நதி கரங்களுடன் ரோட்டரி அமைப்பும் இணைந்து 5000 நபர்களின் பங்கேற்பை உறுதி செய்வதில் முனைப்பாக உள்ளோம். விரைவில் கௌசிகா நதியை நாம் காண்போம் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.